இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாயரிசி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த ஜோதிட பெருமக்களை அனைவருக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, மரபணு ஜோதிடம், கர்ம பதிவு, அதாவது அஷ்டகர்மா. இந்த கர்மாங்கிற ஒரு வார்த்தை எல்லாரையுமே ஒரு நிமிஷம் அப்படியும் நம்மளை நின்று பார்க்க சொல்லுது. இந்த கர்ம பதிவு, அதை டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி, ஜோதிடத்தில் இது ஒரு தனி சாப்டர். இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படின்னா மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அறிந்து சொல்வது, தெரிந்து சொல்வது, வாழ்க்கை சம்பவங்களின் முக்காலங்களை உணர்ந்து சொல்வதுதான். வருவதற்கு முன் உரைப்பது, காலங்களை சொல்வதற்கு பேர் தான் ஜோதிடம். அதனாலதான் காலக்கணிதர், இது கணிதர் அப்படின்னு சொல்றோம். இந்த பாரம்பரியத்தின் நிலை என்பது ஒரு மனிதன் எதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப இந்த மரபணு ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டியது, அவன் ஏன் இதை அனுபவிக்கிறான், எதற்காக இவன் அனுபவிக்கப்படுகிறான், அதனுடைய காரணம் என்ன, அந்த காரணத்தை அறிந்து சொல்வதற்கு பேர் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு கிரகம் புதன் எந்த பாவத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அற்ப ஆயுளை சொல்கிறது. புதன் எந்த பாவத்தில் இருக்கிறது, அங்கு ஒரு அற்ப ஆயுளை சொல்லுகிறது. அப்ப நான் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கேன். எனக்கு புதன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. அப்ப இந்த 9ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கிறது. அப்ப எங்க அமர்ந்திருக்கிறது என்றால் 9ஆம் பாவம். அப்ப தந்தையினுடைய வர்க்கத்திலே ஒரு அற்ப ஆயுளை சொல்லுகிறது. எனக்கு அழகா காட்டுது, அழுத்தம் திருத்தமா காட்டுது. அப்ப புதன் அங்கே அமர்ந்திருக்கிறது, லக்னாதிபதி அமர்ந்திருக்கிறது, ஜாதகருடைய தந்தை அல்லது நான் என்னுடையது இல்லையா, ஒரு அற்ப ஆயுளை சொல்லுகிறது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா இருக்கணும். அப்ப அந்த புதன்கிற கிரகம் அற்பாயில் எப்படி சொல்லுது, என்னுடைய அப்பா, அவருடன் பிறந்த சகோதரர், மூத்த சகோதரர் 17 வயசுல இறந்திருக்கிறார். இறப்பதற்கு முன்னால், நான் நாளை வரைக்குத்தான் உனக்கு அண்ணன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் அவர் இறந்திருக்கிறார். ஒரு அற்ப ஆயுளை சொல்கிறது புதன் பகவான். இந்த புதன், சூரியனும் புதனும் 9ஆம் வீட்டில் இருக்கிறது. அப்ப தந்தையினுடைய வர்க்கத்தில் அற்ப ஆயுளை சொல்லிவிட்டது. லக்னாதிபதியும் அங்கே இருப்பதனால் ஜாதகருடைய குடும்பத்திலும் உண்டு. அப்படின்னா என்னுடன் பிறந்த ஒரு சகோதரி, எனக்கு இளைய சகோதரி, என்மேல் உயிரையே வைக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவளும் ஒரு சின்ன வயதுல எனது கண் முன்னாலேயே படுக்கையில, எப்படி என் பெரியப்பா வகுத்தால போய் இறந்தாரோ அதே மாதிரி தான் என் சகோதரியும் வகுத்தாலை ஓடி காப்பாற்ற முடியாமல் இருந்தார். அப்ப இதுதான் மரபணு தொடர்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்ட வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அல்ல சனிக்கிழமை 8/11/2025 அன்று மதுரையில என் அருமை அண்ணன் சண்முகவேல் வாஸ்து
சாம்ராட் சண்முகவேல் அண்ணா அவர்கள் மதுரையிலே ஜோதிட கருத்தரங்கம் வச்சிருக்காரு. அதாவது ஜோதிட கருத்தரங்கம், வானியல் வேத வாஸ்து வழங்கும் ஒரு இலவச கருத்தரங்கம் வச்சிருக்காங்க. அந்த கருத்தரங்கத்துல ஒரு 1 hour இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மரபணு ஜோதிடத்தின் மகத்துவத்தை பற்றி தெளிவாக பேசுறேன். ரத்தின சுருக்கமாக அங்க சொல்ல போறேன். அதற்கு மதுரையில் இருக்கக்கூடியவர்கள், மதுரையில் அருகாமையில் இருப்பவர்கள், நான் சொல்லும் முகவரிக்கு இந்த சனிக்கிழமை வர வேண்டும். இடம் வந்து திருநகர் அமைதிச்சோலை. இடம் வந்து 123B அமைதிச்சோலை, 4வது கிழக்கு தெரு, திருநகர், 3வது பஸ் ஸ்டாப், பேருந்து நிலையத்திற்கு இருந்து செல்லணும். திருநகர்ல நடக்குது. அதனால அன்பர்களே, இந்த கருத்தரங்கத்தில் பல ஜோதிட அறிஞர்களும் கலந்து கொள்கிறார். அதிலும் அடியனையும் அழைத்திருக்கிறார் என் அருமையான. அவரோடு 25 ஆண்டு காலம் நான் நட்பிலே இருக்கிறேன். என்னோடு ஒரு நெருக்கத்தில் இருக்கிறார். நான் இந்த அளவுக்கு வருவதற்கு அவரும் ஒரு காரணம். வாஸ்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நிறைய ஜோதிட விதிமுறைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாஸ்து சாம்ராட் என்று அழைக்கக்கூடிய அண்ணன், அருமை சகோதரர் சண்முகவேல் அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள். இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பற்றி நான் பேசுகிறேன். உங்கள் ஜெய்பாபா கலைப்பிரிகர் அங்கே ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்துகிறேன். அடுத்த மாதம் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியின் வகுப்பு தொடங்குகிறோம். அதாவது மரபணு ஜோதிடத்தின் மகத்துவத்தை பற்றி ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த வகுப்பு, அதற்கான அறிவிப்பு பின்னாடி வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஆதரவு தாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், வாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாயாண்டி சாமி, மாயாண்டி சித்தர், அந்த மண்ணுலக தெய்வம் ஐயா மாயாண்டி சித்தர் ஐயா, பின்னுலக தெய்வம் ஐயா எங்கள் ஐயா மாயாண்டி சித்தர் ஐயா. அவருடைய ஆசீர்வாதம் அதே மாதிரி கட்டிக்குள மாயாண்டி சித்தரையா அருள்வாளிக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற மலையின் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநகரத்திற்கு 8/11/2025 அன்று காலை அதிகாலையிலேயே தொடங்கப்படுகிறது. மிக விரைவாக தொடங்கப்பட்டு அன்று முழுவதுமே கருத்தரங்கத்தில் பல அறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். நானும் பேசுகிறேன். வாருங்கள், வாருங்கள். வணக்கம், வணக்கம்.